இப்ப திருமாவளவன்கள் மாலை போடும் போது அம்பேத்கர் அவர்கள் ஜாதி தலைவரா தெரியல. ஆனா விஜய் அவர்கள் மாலை போடும் போதே பொது தலைவரா தெரிகிறார் இல்லையா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எப்பயுமே அவர் பொது தலைவர் தான். இல்ல சொல்ல மக்கள் பார்வைக்கு அப்படி தெரியுதுல்ல. அது வந்து ஆண்ட பரம சில சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்வைக்கு அப்படி தெரியுதுல்ல. ஆமா, அது என்னன்னா ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருக்கு பிறந்த நாள் ஓகேங்களா. ஆனா இளைய தளபதி விஜய் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம போய் மாலை போட்டிருக்காரு ஓகேங்களா. அதை பத்தி நினைக்கிறீங்க? இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்குதுல்ல. அம்பேத்கரையோ தமிழ்நாட்டை பொறுத்தவரெல்லாம் இந்தியா லெவல்ல அம்பேத்கரை விளக்க முடியாது, தமிழ்நாட்டுல பெரியாரை விளக்க முடியாது, உலக அளவுல பார்த்தா மார்க்ஸை விளக்க முடியாதுல்ல. அது போலதான் இது. ஓகே, புதுசா கட்சி யாரும் தொடங்கினாலுமே டாக்டர் அம்பேத்கரையும் பெரியாரையும் பற்றி பேசாம யாரும் உள்ள வர முடியாது நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. கண்டிப்பா. ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்தியாவின் சிற்பி. அவர் தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனா தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு தலித் தலைவர், தலித் தலைவர்னால. நீ 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பாராளுமன்றத்துல சட்டத்தை இது பண்ணது அவர் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு, சமத்துவம், நிறைய விஷயங்களை, அதுவும் ஓபிசிக்கு பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்றத ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பதவியை விட்டே வந்தவர். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆக்சுவலா எஸ்சி எஸ்டி மட்டும் தான் அவர் வந்து பாடுபட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா. யார் சொன்னது? இல்ல நிறைய பேர் படிக்க தெரியாத மூடர்கள், கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டாயிடுதுன்னு நினைக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும். ஆமா, படித்த பெரும் மேதாவிகள் எல்லாம் அம்பேத்கர் உலக அளவுல கூட பேசப்படலாம். கூட லண்டன் பிரிவில் கவுன்சில இருக்கிற ஒரே படம் இந்தியாவில இருந்து அம்பேத்கர் தான். ஓகேண்ணா, இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம மாலை போட்டிருக்காரு இல்லையா. வரவேற்கிறோம். யாரா இருந்தாலும் அம்பேத்கருக்கு மரியாதை. ஏன்னா பக்கத்துல அவர் மாலை போட்டு பக்கத்திலே பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடிகள் எல்லாமே பறந்துன்னு இருக்கு சரிங்களா. அதெல்லாம் பொறுப்பாட்டாம ஆனா போய் மாலை போடணும், போய் மாலை போட்டிருக்காரு இல்லையா. ஜனநாயக நாடு தானே. இங்க யார் சண்டை போட்டாலும் அங்க ஒத்துக்க முடியாது. இந்த ஏற்கனவே திருமாவளவன் ஒரு தடவை ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தப்ப கூட சுட்டி காட்டியிருக்காரு. எந்த காரணத்தை மட்டும் ஜனநாயகத்தை குழி தோண்டி பதிக்க கூடாது. யாரு இருக்கட்ட திருமாவளவனே பக்கத்துல நின்னா கூட விஜய் போய் மாலை போட்டாங்க, தப்பே இல்லையா. வரணும், அப்படிதான் வரணும்ன்ற. இப்ப திருமாவளவன்கள் மாலை போடும் போது அம்பேத்கர் அவர்கள் ஜாதி தலைவரா தெரியல. ஆனா விஜய் அவர்கள் மாலை போடும் போதே பொது தலைவரா தெரிகிறார் இல்லையா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். பொது தலைவர் தான். இல்ல சொல்ல மக்கள் பார்வைக்கு அப்படி தெரியுதுல்ல. அது வந்து ஆண்ட பரம சில சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்வைக்கு அப்படி தெரியுதுல்ல. ஆமா, அது என்னன்னா ஏன்னா திருமாவளவன் ஜாதியில இருந்து விடுதலை பெறலன்னு அர்த்தம். ஏன்னா அது சொன்னா போல அது மூளைக்குள்ள விடப்பட்ட விலங்கு இல்லையா. ஏன்னா இப்ப விஜய் தொண்டர்களே பாத்தீங்கன்னாக்கா மற்ற ஜாதி ஆளுங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க ஓகேங்களா. ஆனா இப்ப போய் இவரே போய் மாலை போடும் போது அவங்கள ஏத்துக்கக்கூடிய மனநிலை வருது இல்ல. வரும், கண்டிப்பா வரணும். அதுதான் வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து இதுவாகும். எனக்கு அம்பேத்கருக்கு மாலை போட்டதுனால விஜயை விட்டு யாரும் போயிட மாட்டாங்க. அவருடைய ரசிகர்களோ அவருடைய கட்சிக்காரங்களோ அவங்க கூட தானே இருப்பாங்க. இப்ப விஜய் அது செய்யறதுனால சீக்கிரம் அம்பேத்கர் ஒரு சரியான இடத்துக்கு போய் சேருவாரு. மக்களுக்கான தலைவரா எடுத்துக்கிறாங்களா அவங்க யாரு? மக்கள் அனைவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஜாதி தலைவரா இல்லாம மக்களுக்கான தலைவரா ஏத்துக்கிறாங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் தீரணும். ஏத்துக்கலனாலும் அவர் தான் அந்த சமூக மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர். அதனால அவர் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வந்து அம்பேத்கருக்கு மாலை போடுறதுனால ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்படுத்த முடியும் சமூகத்துல. ஏன்னா விஜய் போய் மாலை போடும்போது அங்க எல்லா சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப விஜய் ஏத்துக்கும் போது விஜய் ஒரு பாப்புலாரிட்டியான ஃபிகர் இல்லையா. அவரு அந்த செயலை செய்யும் போது சமூகத்துக்கு சீக்கிரம் போய் சேருவாரு. அம்பேத்கர் ஏற்கனவே சேர்ந்தவர் தான், அவர் சேரலன்னு வேற சொல்ல முடியாது, சேர்ந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்படுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகேண்ணா, சூப்பர், நன்றிண்ணா.